தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருபலிபீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜெபங்களையும் செயல்களையும் படும் இன்ப துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாவின் மாசில்லாத திரு இதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. புனித சூசேப்பரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பரின் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராக, உமது இல்லத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உமது உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புறச் செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உமது ஆன்மாவை ஒப்படைத்து நல் மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10. ஆண்டவருடைய வார்த்தைகள். 1. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். சிந்தனை. சிறிய எதிர்ப்பு ஒன்று ஏற்படும்போது நாம் எளிதில் மனம் உடைந்து மனித ஆறுதலை நாடிச் செல்கிறோம். ஆனால் வீரர்களைப் போன்று போர் தொடுக்க துணிந்தால் உடனே இறைவனின் கரம் விண்ணினின்று நம்மீது இறங்குவதை காண்போம். ஏனென்றால் அவர் போர் செய்கிறவர்களுக்கும் தம்முடைய அருளில் உறுதி கொள்கிறவர்களுக்கும் உதவி புரிய தயாராக இருக்கிறார். நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் போர் தொடுக்க நமக்கு வாய்ப்பு வழங்குகிறார். நம் ஆன்மா வளர்ச்சி வெளிச்சடங்குகளோடு நின்று விடாமல் நமது பக்திக்கு விரைவில் முடிவு வந்துவிடும். நம் ஆன்ம வளர்ச்சி வெளிச்சடங்குகளோடு நின்றுவிட்டால் நமது பக்திக்கு விரைவில் முடிவு வந்துவிடும். புனித அவிலா தெரசம்மாள். ஜெபிப்போமாக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறி எம்மை தாயின் கருவில் தோன்று முன்னே முன்குறித்து அழைத்து தகுதிப்படுத்தி இந்த உலகினுள் அனுப்பிய எம் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய தன்னிகரில்லா அழைப்பின் மேன்மை உணர்ந்து உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கின்றோம். நோய்களின் மேலும் பேய்களின் மேலும் அதிகாரம் கொடுத்து உம்முடைய மகத்துவத்தில் எங்களுக்கும் பங்கு கொடுத்தவரே, உம்மை வணங்கி மகிழ்கின்றோம். ஆண்டவரின் ஆவி என்மேல் உளது, அவர் என்னை அருள் பொழிவு செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்த நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தந்தையாம் கடவுளை மாட்சிப்படுத்தியதைப் போல எங்கள் மேலும் அதே ஆவியானவர் இருக்கிறார்.
அதே அருள் பொழிவை நீர் தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாய் இன்று நாங்கள் செல்லும் இடமெல்லாம் அதிசயங்களை காணவும் அற்புதங்களை செய்யவும் அருள் தருவீராக. பயம் என்ற போர்வை உடுத்தி எங்கள் வாழ்வில் கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பிசாசுகளை விரட்டி நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள்ள அருள் தாரும். காவல் தூதர்களின் பாதுகாப்பிலும் புனிதர்களின் தோழமையிலும் சேசுமரி சூசையின் உடனிருப்பிலும் நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றியையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அடைவோமாக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.